செம்மணி ஜினாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி பேசுறையா. ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கமணி ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம். உங்க குடும்பத்துல 5 பேர், உங்களுக்கு 3 குழந்தைல 2 குழந்தை யோகம். எத்தனை குழந்தைக்குது? 2 குழந்தை இருக்கு. 2 குழந்தைக்குது. உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமா இருந்தீங்க, திடகாத்தமா இருந்தீங்க. ஆமா. திடீர்னு எதிரிகள் தொல்லையால கை கால் விழுந்துச்சு ஐயா. ஒரு கை கால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்டாக் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. கரெக்டா சொல்லுங்க. ஆமா அப்படிதான் அட்டாக் மாதிரி ஆயிட்டு. இனிமேல நடக்க முடியல. சரியா? நடக்கவே முடியல. அதால நிம்மதி இல்லாம இருக்கீங்க. ஆமா. எவ்வளவு மருத்துவம் போய் பாத்தீங்க? எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டேன். நிறைய ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டேன். இனிமேலும் குணமாகல. குணமாகல. சொல்லுங்க. ஆமா இன்னும் குணமாகல. நல்லா திடகாத்தமா உன்னை பார்த்தாலே பயப்படுவாங்க. அது மாதிரி இருந்தீங்க. ஆமா அப்படிதான் இருந்தேன். அதாவது அலறுவாங்க உன்னை பார்த்தாலே. ஆமா அப்படிதான் அலறிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படியே எல்லாம் இலக்காரமா பாக்குறாங்க. ஆமா. கேலி கிண்டலா பாக்குறாங்க. ஆமா. மனைவி மக்கள் மதிக்கல, வருமானம் பத்தல. ஆமா. நீங்க நல்லா சொல்ல ஐயா நீங்க தான் ஐயாண்டாங்க. ஆமா. ஆனா இதே நேரத்துல நீ உடம்பு பாதிப்பது உடனே உன் மனைவி கூட ஒரு மதிக்கல. ஆமா. மரியாதை குறைவா பேசுறாங்க. ஆமா மனைவி கூட மதிக்கல. அதால மனநிலை போயிடுச்சு. ஆமா. ஒரு மனிதனுக்கு பணம் இருக்கணும், அல்லது வந்து ஒரு உடல் திடகாத்தமா இருக்கணும். ஆமா. ஒரு பதவி புகழ் செல்வாக்கு செல்வம் நோய் நொடி இல்லாம நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் உணர்ந்துட்டீங்க. ஆமா. அது இல்லாம உங்களுக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சுக்கல நீங்க. எதுவுமே இல்ல. அதாவது மனைவி மக்கள் சொந்தம் பந்தம் கூட நம்பி உன்னை வச்சு பயன்படுத்திக்கலாங்க. ஆமா. இந்த உலகம் ஏமாத்தணும் இப்பதான் புரிஞ்சுனீங்க. ஆமா. டேய் நம்ம கிட்ட பணம் தான் வந்து பணம் எல்லாம் ஓடியாருவாங்களே. நம்ம கிட்ட சொத்து தான் எல்லாம் ஓடியாருவாங்களே. நம்ம கிட்ட பணமும் இல்ல சொத்து இல்ல. வேலைக்கு போறதுல மதிப்பு மரியாதை இருந்தீங்க. அந்த வேலைக்கு போடலன்னு உங்களை யாரும் மதிக்கல. ஐயா நான் சொல்றதா உண்மையா போய் ஐயா? உண்மைதான் ஐயா. எந்த ஊர்ல நீங்க? சேரன் மகாதேவி. சேரன் மகாதேவி எங்க? திருநெல்வேலி மாவட்டமா? திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி 25 கிலோமீட்டர் இருக்கு. ஆக மொத்தம் இந்த நிலைமை மாறணும். ஆமா. எவ்வளவு பேர் ஜோசியம் பார்த்துட்டு பரிகாரம் பண்ணிட்டு டாக்டர் பார்த்துட்டு இது வரலும் தீரல வியாதி. ஆமா. அதாவது மருத்துவம் பார்த்து நோய் தீரல. தீரவே இல்ல. இது ஏதோ செய்வினியா இருக்குமோ சூன்யமா இருக்குமோ வைப்பா இருக்குமோ எதுகளா ஏற்பட்ட தொல்லையா இருக்குமோன்னு பயப்படுறீங்க. ஆமா. மருத்துவம் பார்த்து குணமாகல என்ன அது இப்ப ஏதோ ஒரு மரபம் இருக்குது அப்படின்னு உணர்ந்துட்டீங்க. ஆமா. மருத்துவரை வந்து போனா உங்க தலையில ரத்த கட்டி இருக்குன்னு சொல்லிப்பாங்க. ஆமா. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. ரத்த அடப்பு தான் சொன்னாங்க. ஐயா நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா. ஆமா. ரத்த அடப்புன்னு சொன்னாங்க. ஆமா. அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க. ஆமா. அப்போ நோய் தீரல. இன்னும் மருத்துவம் பார்த்துட்டே இருக்கீங்க. ஆமா இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மருந்து மாத்திரை தான் ஊசி போட்டுட்டு தான் இருக்கேன் வாரம். இன்னும் தீரல. பல லட்சம் செலவு பண்ணி பிரயோஜனமே இல்ல. ஆமா லட்சக்கணக்கில் செலவு பண்ணியாச்சு. பணம் தான் விரையமாய் தவிர உடல்ல குணமாகல. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது. ஆமா. நான் மீண்டும் புத்துயிர் பெற்று என் பிள்ளைகளை காப்பாற்றணும். ஆமா. யாரோ என்ன கேவலமா பார்த்தா இதெல்லாம் வாழ்ந்து காட்டணும். ஐயா நான் சொல்லல உண்மையா போய் ஐயா? உண்மைதான் ஐயா. ஆமா. ஏன்னா பல தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க. ஆமா பார்த்துருக்கேன். என்ன பார்க்காத தொலைக்காட்சி அத்தனை தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க. ஆமா. நான் பரம்பரை ஜோசியர் பல வருடமா 30-40 வருடமா என்ன டிவியில் தொலைக்காட்சி ராஜி டிவியில் பார்த்துருப்பீங்க, விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க, சன் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, சன் மியூசிக்ல பார்த்துருப்பீங்க, வசந்த் டிவியில் பார்த்துருப்பீங்க, விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க, மூன் டிவியில் பார்த்துருப்பீங்க, சாய் டிவியில் பார்த்துருப்பீங்க, மதிமுக டிவியில் பார்த்து வெளிச்சம் டிவியில் பார்த்துருப்பீங்க. என்ன பார்க்காத அத்தனை தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க. என்கிட்ட வந்தா பிரச்சனை தீரும் நம்பிக்கை என்கிட்ட பேசுறீங்க. ஆமா அதுதான் நம்பி வந்தேன். ஐயா உண்மையா போய் ஐயா? உண்மைதான். நான் சொல்றதெல்லாம் உண்மையா தான். நான் செய்கிற பரிகார வேலை செய்யுமா செய்யாதா? செய்யும். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கி நோய் நொடி நீக்கி மீண்டும் வேலைக்கு போற மாதிரி 4 பேர் மதிப்பு மரியாதை கௌரவமா வாழ்ந்து கட்டப்படுத்த போதுமா? சரிங்கய்யா. அதாவது மந்திரக்கால் மதி முக்கால் நல்லா புரியுங்க. அதாவது மருத்துவம் பார்த்தா மட்டும் குணமாகாது. அதுக்குன்னு ஒரு தெய்வ சக்தி உண்டு. நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான், இறைவன் இருக்கான். அவனால்தான் நம்ம பிரச்சனை தீரும். விளக்கம் புரியுதே இல்லையா? புரியுதியா? அதே நேரத்தில் நீங்க சில
தவறு பண்ணிருக்கீங்க. ஆமா, உனக்கு தவறு பண்ணிருப்பேன். விளக்க முடியுதுங்களா? புரியுது. அந்த தவறுக்கான தண்டனை ஆண்டவன் கொடுத்துட்டான். ஆமா. அது ஒரு மனசு வருத்தமாகுது. ஆமா. அது எல்லாரும் செய்யற தவறு தான். இது ஒரு பெரிய தவறு கிடையாது. இருந்தாலும் சந்தர்ப்பம், பருவ சூழ்நிலை, காலப்போக்கு அது மாதிரி உங்களை மாத்திச்சு இல்லையா? ஆமா, மாத்திச்சு. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து போன மருத்துவம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து பிசியோதெரபி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆமா, கொடுத்தாங்க. அப்போ செய்தும் உங்களுக்கு குணமாகல. குணமாகல. அந்த பிசியோதெரபி பண்ணினேன்னு அது பண்ண முடியல, உங்களால வலிக்குது பண்ணா. ஆமா. சொல்லுங்கய்யா. ஆமா ஐயா, படிக்கிறதே இது. ஏன்னோ டாக்டர் மாதிரி சொல்றாரு ஜோசியர், அவர் நான் பார்க்கவே இல்லை, அப்படி புட்டு சொல்றாரு. இது உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ, டிவிலாம் பேசுறாரு. நிறைய பேர் நினைப்பாங்க, ஒரு டிவில எல்லாம் பேசுறாரு, யாரோ சொல்லி கொடுத்து பேசுறாரு இவரு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஆமா. நீ கூட அப்படித்தான் நினைச்சிருப்பீங்க இல்லையா? ஆமா. நான் சொல்றது உண்மையா பொய்யாப்பா? உண்மைதான் ஐயா. நான் சொல்றதெல்லாம் உண்மை. நான் செய்கிற பரிகாரம் நிச்சயமா 100 பலிக்கும். போதுமா? நன்றி நன்றி, வணக்கம். ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.